எஸ்ஏ எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க, ட்ரைனிங் வந்து எப்போ கூப்பிடுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ போஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி 1350 வேகன்சி வந்து உண்மையா இல்லைனா பொய்யா, இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டு சொன்னா மட்டும்தான் இது வந்து உண்மை தன்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில அகாடமி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜுக்காக அட்மிஷனுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 1350 வேகன்சி வந்து வரப்போகுது. இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. டிசம்பருக்குள்ள வந்து எல்லாருமே ட்ரைனிங் போயிருவாங்க. டிசம்பர் மாசம் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்களுமே வந்து இது உண்மையா, அது உண்மையா, எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய குழப்பத்தோட வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்து ஹியரிங் வந்து வந்துச்சு கோர்ட்ல. பட் அதை வந்து 9/12/2024 வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ 9ஆம் தேதி தான் வந்து நமக்கு அடுத்த என்ன ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரியே வந்து தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க. ஆல்ரெடி கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு போர்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ண முடியும், இதை வந்து மாணவர்கள் நீங்களுமே வந்து திங்க் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு சில யூடியூப் சேனலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வேற செக்ஷனு, நோட்டிபிகேஷன் வந்து வேற செக்ஷனு, அவங்க எப்படி வேணா வந்து டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் வந்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. இப்ப நார்மலா வந்து நம்மளே வந்து தன்னோட கேஸுக்காக வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம், இல்லைன்னா நம்ம மேல யாராவது ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதையும் மீறி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகும். தெரியும் தானே உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது ஒரு போர்டு, அந்த போர்டு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாம வேற ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு இதா வந்து இருக்கும். அப்போ அந்த போர்டு வந்து எல்லாத்தையுமே திங்க் பண்ணி தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பரா வந்தா மட்டும்தான் வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து போர்டு எடுப்பாங்களே தவிர அதுக்கு இடையில வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுறது, ட்ரைனிங் கூப்பிடுறது, நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்றது, எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்றது, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப ஏஜ் பார்ல உள்ள மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளவு டிலே பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, ஏஜ் ரிலாக்சேஷன் கேட்டு. அப்போ போர்டுக்கு வந்து ஒரு தலைவலியா தான் வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ இதனால இதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து எந்த ஸ்டெப்புமே வந்து போர்டு வந்து எடுக்க முடியாது. அதுக்கான ப்ராசஸை வேணா பண்ணிக்கலாமே தவிர ஒரு டிசிஷனை வந்து பாத்தீங்கன்னா போர்டு வந்து எடுக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி ஓப்பன் கோட்டா ஸ்டூடெண்டுமே வந்து போர்டு மேல கேஸ் போட்டிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் மேல வந்து கேஸ் போட்டுருங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து கரெக்டான நியாயம் கிடைச்சா மட்டும்தான் வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து போர்டு வந்து எடுக்க முடியும். ஓகே, சேம் டைம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இன்னைக்கே போட்டுருவாங்க, இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி போட முடியும்? 9/12/2024 தான் வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து வருது. இதுக்கு இடையில வந்து ஜட்ஜி வேற மாறிட்டாங்க, இப்போ நியூ ஜட்ஜி வந்து போட்டிருக்காங்க. அப்போ அவங்க ப்ராப்பரான வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்து 9/12 அப்புறமா அவங்க எப்போ அப்பாயின்மெண்ட் போடுறாங்களோ அப்பதான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு வந்து சும்மா அவங்க இஷ்டத்துக்குலாம் வந்து பண்ண முடியாது. ஒரு போர்டு இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பண்ண முடியாது. இது வந்து மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ நேற்று ஒரு வீடியோ தொகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெமரண்டத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே வந்து கூப்பிட போறாங்க, எல்லாருமே வந்து ரெடியா இருங்க, இன்னொரு 2 டேஸ்ல இல்லைன்னா 3 டேஸ்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஆல்ரெடி வந்து ரிட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. ஓகே, பட் யூனிவர்சிட்டி இப்போ வந்து ரிட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூமராக மட்டும்தான் இருக்கும். தன்னோட வியூஸ்க்காக அட்மிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமி வந்து இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டும், ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டான ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களுமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு அப்போ வந்துடும் இப்போ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். படிக்கிங்க, நீங்கள் ப்ரெஷராக வந்து படிக்கிங்க அப்படின்னா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். சும்மா யூடியூப்பை வந்துட்டு அந்த சேனல் என்ன சொல்கிறாங்க, இந்த சேனல் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து படிக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி சார் எனக்கு வந்து ஏஜ் பாராக போது நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க. ஸோ மேபி டியூனிவர்சிட்டி வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து இருக்கும். ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ மட்டும்தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் ஏஜ் பார் சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா போர்டுக்கு வந்து மெயில் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து தயவு செய்து பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து
அந்த போர்டு வந்து இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளால தான் டிலே ஆச்சு, அதனால வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அதுக்கான ப்ராசஸுமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சேம் டைம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இப்போதைக்கு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறையா ப்ராசஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா இதாகும், பிரச்சனை ஆகும். அதனால் அதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் போகிறாங்க அப்படின்னா, இப்போ பிரெக்னெண்டாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அது வேற. பட் நார்மலாகவே வந்து ஒரு கேஸ் போகுது அப்படின்னா அவங்கள விட்டுட்டு அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து கூப்பிடுதாங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரி போகும். ஸோ அப்படியுமே வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து நீங்கள் படிங்க. கால்புரம் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. அதே மாதிரி சார் 1350 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, இது வந்து உண்மைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அகாடமி வந்து சும்மா அட்மிஷனுக்காக வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இப்போ தீயா வந்து பரவிட்டு இருக்கு. மாணவர்களுமே வந்து ஓ இவ்வளோ வேகன்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதாவது ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கேன், மாணவர்களுக்கு வந்து வருஷம் வேகன்சி வேணும், ஆனால் வேகன்சியுமே வந்து 1000க்கு மேலே வேணும் அப்படின்னா அதை வந்து எப்படி ஃபில் பண்ண முடியும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு 400 வேகன்சி 600 வேகன்சி இருக்கு அப்படின்னா ஓகே, 1000க்கும் மேலே வந்து வேகன்சி வேணும் அப்படின்னா வருஷம் வந்து எப்படி ஃபில் பண்ண முடியும்? 2010 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 தான் வந்து ஃபில் பண்ணாங்க. ஸோ வேகன்சி வந்து தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப ரேராக தான் வந்திருக்கும். அவங்களோட ப்ரொமோஷன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து ஒரு வேகன்சியை வந்து கலெக்ட் பண்ண முடியுமே தவிர வருஷம் வந்து 1300 வேகன்சி போடணும், 1000 வேகன்சி போடணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இருக்கிற அந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு வேகன்சி வந்து காலியாகுதோ அந்த வேகன்சியை வந்து ஃபில் பண்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ண முடியும். ஓகேவா? அப்பனா மட்டும்தான் வந்து வருஷம் வந்து ஒரு 400 வேகன்சியோ 600 வேகன்சியோ ஒரு 300 வேகன்சியோ வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியுமே தவிர வருஷம் வந்து 1000க்கு மேல வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து பாசிபிளே கிடையாது. ஓகேவா? ஸோ இதையுமே வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேபி 1350க்கு மேல வந்து வேகன்சி வருது அப்படின்னா ஹாப்பி தான், நானுமே ஹாப்பி தான், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் வந்து ஹாப்பி தான். ஸோ நீங்க நல்லா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி, அந்த வேகன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து படிக்க போறீங்க, ஃபாலோ பண்ண போறீங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்து எஸ்ஐ யூனிஃபார்ம் வந்து போட போறீங்க, மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போறீங்க. அது வந்து ஹாப்பி தான். ஓகேவா? அதுக்கிடையில வந்து அட்மிஷனுக்காக வந்து அவ்வளவு வேகன்சி இருக்கு இவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நீங்க கம்மியா போட்டீங்க அப்படின்னா ஓகே, பட் அதிகமா போட்டு கம்மியா தான் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாணவர்களிடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றமா வந்து இருந்துட்டு இருக்கும். நீங்க அதே இது நீங்க கம்மியா போடுங்க, மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து நானூறு அப்போ வந்து அதிகமா வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னா அவங்க ஹாப்பியா தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ அதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனலா வந்து நம்ம வந்து இது பண்றோம், அகாடமிக்ஸ் நடத்துறோம், ஆன்லைன் ஆஃப்லைன். அதே மாதிரி ஆன்லைன் மட்டுமே வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்றாங்க, டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து மாணவர்களிடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து அது இப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபேக்கான தகவலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இதையுமே வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எனக்கு தெரிஞ்சு கால்பர் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அதே மாதிரி டிசம்பர் 9 வந்து கோர்ட்ல வந்து கேஸ் வந்து வருது. அந்த டிசம்பர் 9ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிசம்பர் மாசமே வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கான ப்ராசஸை வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியும் இல்லை, அதுக்கப்புறமும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து அப்பதான் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மேல் ஆர் ஃபீமேல் நீங்க படிக்கீங்க அப்படின்னா தாராளமா 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை மட்டும் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சார் இந்த அகாடமில வந்து அவங்க ஒரு புக்கு தராங்க, அந்த புக்ல இருந்து டெஸ்ட் வைக்காங்க, இதை மட்டும் நம்ம படிச்சா பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கீங்க. அப்படிலாம் ஒரு டேஸும் கிடையாது. உங்க கையில 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ், மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி புக்ஸ் இருக்கு அப்படின்னா சிலபஸ் எஸ்ஐ சிலபஸ் எடுத்துக்கோங்க. அந்த சிலபஸ்ல உள்ள டாபிக் கண்டென்ட் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல இருக்கான்னு பாருங்க. அதை படிச்சு நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்தாலே வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். நீங்க ஒரு அகாடமில போயிட்டு 10,000 15,000 கொடுத்து நீங்க அந்த புக்கை வாங்கி படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பெட்டரா வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு குழப்பம் இல்லாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வந்து எப்போ வேணா போடட்டும். அதே மாதிரி அதுக்கான ப்ராசஸுமே வந்து பண்ணட்டும். தென்
படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.